ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூனு அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு சேர்த்துக்கிறேன். அதில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் சிக்கன் பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கால் கிளாஸு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இது மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் வந்து 1/4 டீஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து டார்க் சோயா சாஸு, அதனால் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் போல். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கடைசியாக நம்ம மல்லித்தழையை தூவிடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.